வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது த துப்பட்டா கில்லர் அப்படின்ற தமிழ் டப்டு டாக்குமெண்ட்ரி மூவியோட ரிவ்யூ. இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா டாக்குபே ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு கொடூரமான சீரியல் கில்லரை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி. அந்த கில்லரோட பேர் தான் மகானந்த் நாயக். இவன் கோவாவை சேர்ந்தவன். சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கக்கூடிய இவன் நிறைய இளம் பெண்களை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கான். இன்ஃபேக்ட் சிலரை கற்பழிச்சிருக்கான். அண்ட் ஆல்சோ அவங்களோட நகைகளையும் திருடியிருக்கான். எதனால் இவன் இதெல்லாம் பண்ணான், இவன் உண்மையிலே யார், இவனுக்கான அந்த பின்னணி என்ன, கடைசியாக எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினா, அண்ட் டுவர்ட்ஸ் தேண்டி இவனுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி. பொதுவாக பூமர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த பெண்கள் இருக்காங்களா, இறந்து போனவங்க, இவங்க எல்லாருக்குமே அந்த துப்பட்டா தான் அவங்களுக்கு எமனா வந்திருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஷாக்கிங்கான கிரைம், அதுவும் கோவா மாதிரியான பகுதியில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய விக்டிம்ஸ்லாம் இருக்காங்களா, அதுக்கே ஒரு பேட்டர்ன் மாதிரி அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். அதாவது சாதாரண வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், அதுவும் கல்யாணம் அப்படின்றதே ஒரு எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களுக்கு அந்த கல்யாண ஆசையை காட்டி அவங்கள தனியாக கூப்பிட்டு அவங்களோட நெருக்கமாக இருந்து அவங்களோட நகைகளை திருடி அவங்க போட்டிருந்த துப்பட்டா வழியாகவே அவங்கள கொலை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கான். இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் அவன் மாட்டிருக்கான். அந்த டைமில் ஊருக்குள்ளே இருந்த நல்ல பேர் காரணமாக இவன்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வெளியவும் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கொலைகள் அப்படின்றதும் பண்ணியிருக்கான். அந்த பெண்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் காரணமாகவே பெருசாக அவங்க பேரண்ட்ஸ் கூட இந்த கேசஸை புஷ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அண்ட் போலீஸும் ரொம்ப லெத்தார்ஜிக்காக தான் இதை ஹேண்டில் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேபி இதே ஒரு பணக்கார வீட்டு பெண்ணோ இல்லை அதிகாரத்தில் முக்கியமாக இருக்கிறவங்களோட வீட்லையோ நடந்திருந்தா ரொம்ப மும்முரமாக இதை பிடிச்சிருந்துருப்பாங்களோ என்னவோ. பட் ரொம்ப லேட்டாக தான் இவனை பிடிச்சிருக்காங்க. அதுவும் பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு பெண், அதுவும் இவன்கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு பெண். அவன் மூலமாக எப்படி பிடிச்சாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ டுவர்ட்ஸ் த எண்ட் அவனோட பேட்டியே காட்டியிருப்பாங்க. இவன் தான் இதெல்லாம் பண்ணானா அப்படின்ற மாதிரி உண்மையிலே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இவனை வெளியே விடுறது ரிலேட்டடாக பேச்சுவார்த்தைகள் அப்படின்றதும் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் ஓவரால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்குமெண்ட்ரி தான். பட் நெட்ஃப்ளிக்ஸில் வரக்கூடிய டாக்குமெண்ட்ரிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தனி ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிலோ பாராக தான் இருந்துச்சு. மேபி ப்ரெசென்ட் பண்ண விதம், இன்னும் கேரக்டர்ஸை பேட்டி எடுத்த விதம், அண்ட் ஆல்சோ நரேஷன், இது எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 hour டியூரேஷன் தான். என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 3 out of 5. இதில் பெருசாக அடல்ட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. பட் பேசுகிற விஷயங்கள் அடல்ட் ஓரியன்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.